வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பிச்சாவரத்தோட கண்டினியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பிச்சாவரம் போட்டிங் ஸ்பாட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பரங்கிப்பேட்டையில் இருக்கிற மீன்பிடி துறைமுகத்துக்கு போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் தான் மீன் பிடிச்சிட்டு வர்ற இடம். இங்கே நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கணுன்னா காலையிலே போயிடணும். 11 o'clock போயிடணும். அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். அப்புறம் இதுக்கு பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது. அந்த பீச் போகிறதுக்கு போட் வழியாக தான் போகணும். ஸோ நம்ம அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட ₹500 கொடுத்தோன்னா 500 அதுக்கு அமௌண்ட்டு. நம்ம எத்தனை பேர் வந்தாலும் போட்டில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் லைட் ஹவுஸ்க்கு போயிட்டுருக்கோம். அந்த போட்டிங் பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் இந்த லைட் ஹவுஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு 5 minutesல இங்கே வந்துடலாம். இந்த 2 பிளேஸுமே பக்கத்தில் இருக்கிறதால நம்ம லைட் ஹவுஸையுமே பார்த்துடலாம். இதோட டைமிங் மார்னிங்லாம் கிடையாது. ஈவினிங் 3 o'clockலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 3 o'clockலேருந்து 5:30 வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம லைட் ஹவுஸ் கிட்டே வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. இங்கே நமக்கு டைமிங்கு அப்புறம் எல்லாமே எழுதியிருப்பாங்க, அமௌண்ட் எவ்வளோன்றது. அடல்ட்ஸ்க்கு ₹10, சில்ட்ரன்ஸ்க்கு ₹5, ஃபாரினர்ஸ்க்கு ₹25 வரும். இங்கேயுமே சின்னதாக சோலார்லாம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் சின்ன பிளேஸில் போட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். போகும்போது நல்லா இருந்துச்சு. சுற்றியும் மரமாக இருந்தது. இப்போ மேலே ஏறிட்டோம். லைட் ஹவுஸ் மேலே நாங்கள் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பீச். இந்த பீச்சுக்கு தான் அவங்க கூப்பிட்டு போவாங்க. நம்ம 500 பே பண்ணோன்னா அந்த இடத்துல கூப்பிட்டு போவாங்க. நம்ம அங்கே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். செம்மையாக காற்றடிச்சிச்சு. நாங்கள் மேலே லைட் ஹவுஸ் போனதுமே சூப்பராக இருந்தது. ஈவினிங் டைமும் அதுவுமா செம்ம அழகாக இருந்தது. இது நம்ம வந்த வழி. நம்ம அங்கே கேட்லேருந்து வந்தோம்ல அந்த வழி. இவ்வளோ தூரம் இங்கே மேலேருந்து பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. அங்கே கேட் அங்கே இருக்குது. சுற்றியும் இந்த பக்கம் ஃபுல்லாக க்ரீனாக இருந்துச்சு. அந்த பக்கம் ஃபுல்லாகவே பீச்சு கடல் இருக்கிறதால ஒயிட்டாக இருந்துச்சு. காற்று சூப்பராக அடிச்சிச்சு. ஜில் ஜில்லுன்னு இருந்தது. செம அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் மயிலெலாம் கூட மேய்ஞ்சிட்டு இருந்தது அந்த வயல் சைடில். இந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள், ஃபுல்லாகவே கடல் தான். அங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல, எல்லாமே அலை அடிச்சிட்ருக்கு. இதெல்லாமே சைடில் வயல்வெளி மாதிரி இருந்துச்சு இந்த பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது. மயில் கூட அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இதோ மயில் தெரியுது பாருங்கள், நிறைய மயில் இருந்துச்சு. லைட் ஹவுஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இந்த பீச்சும் அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இது ஒரு 20 minutes ஆணுச்சு இந்த பீச்சுக்கு வர்றதுக்கு. அங்கேருந்து சாமியார்பேட்டை பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே நிறையா விளையாடுற பொருள்லாம் இருந்துச்சு. ராட்டினம், சின்ன பசங்க விளையாடுறது, அப்புறம் இந்த ஷிப்பு அதெல்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஈவினிங் டைமில் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பீச்சு போயிட்டு. செமையாக அழகாக இருந்தது. அதுவும் பீச்சில் இந்த தென்னை மரத்தோடு பார்க்கும்போது அந்த பீச்சோட லுக்கே பார்க்க சூப்பராக இருக்கும். பீச் போகிறது நம்ம யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. இந்த பீச்சுக்கு ஓரளவு கூட்டம் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது பரங்கிப்பேட்டைக்குள்ளே இருக்கிறதால கொஞ்சம் சுற்றி இருக்கிறவங்க தான் வருவாங்க. ரொம்ப நிறையா கூட்டமாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பீச்சை போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த பீச்சுக்கு வரலாம். இந்த சைடு வரும்போது இந்த பீச்சை கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அழகாக இருந்துச்சு செம்மையாக. நாங்கள் அப்படியே பீச்சுக்கு வந்ததுக்கு கொஞ்சம் உள்ளே போகல, ஏன்னா அலை அதிகமாக வந்ததால் கொஞ்சம் பயமாக இருந்தது. போயிட்டு கால் மட்டும் நனைச்சிட்டு வந்துடலாம், வந்ததுக்கு கால் நனைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பீச்சை போய் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. இருட்டுற மாதிரி ஸ்டேஜ் வந்துடுச்சு. போகிற வழியில் ஒரு கோயில் இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது.
ஒன் டே ஃபுல்லாக பிளான் பண்ணி போனோன்னா இந்த ஏரியா எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துடலாம். லீவ் நாளில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். இதே ஃப்ரீயாக போய் பார்க்கணும் அப்படின்னா வீக் டேஸில் பிளான் பண்ணி போயிட்டு வரலாம். நாங்கள் பிச்சாவரம் போட்டிங் ஸ்பாட் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you for watching our YouTube channel.